ஏன் எனக்கு மற்ற கட்சிக்கு போக தெரியாதா? என்ன ரெட் கார்பெட் போட்டு யாரும் கூப்பிடலையா? ஏன் நம்ம போகல? நம்ம ஒரு கொள்கை சார்ந்து வாழ்றோம், கோட்பாடு சார்ந்து வாழ்றோம். கோட்டை கட்டி கொடி நாட்டி நாடு காத்தான், கோலச்சு நல்லறத்தான் நீதி காத்தான், படைகட்டி பகை விரட்டி குடிகாத்தான், பழந்தமிழர் இறையாண்மை பாதுகாத்தான். எப்படி இருக்காரு பாருங்க. நாடாண்ட தமிழர் என்று நாடுண்டா அரசுண்டா உலகில் என்று நான் மீட்டெடுப்போம் தனி ஈழம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் அப்படி சொல்லிட்டு தாயகம் தேசியம் தன்னாட்சி வெல்வோம், அதுவே தமிழர் இறையாண்மை உலகுக்கு சொல்லணும்னு எங்க தலைவர் சொன்னது. இதை இரண்டாம் கட்ட தலைவர் சில பேர் இருக்கிறாங்களே, நீ யாரையாவது சொல்லுங்க பார்ப்போம். போட்டின்னு வந்துச்சுன்னா நம்ம சவால் விட்டு தானே ஆகணும். போட்டி வராம அமைதியா இருக்கலாம். ஒரு தலைவன் எழுதிய கவிதையை நம்ம இவ்வளவுக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணணும் நான் பார்த்துக்கிட்டு சொல்லல. எப்ப எழுதுனது? 2009. அப்ப நம்ம சொல்றோம்னா தமிழ் தேசியத்தை எவ்வளவுக்கு உள்வாங்கியிருப்போம். அப்ப தேர்தல் அரசியல்ல திருட்டு பயிர்கள், பிராடு பயிர்கள், பித்திராட்டு பயிர்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னதுக்காக சங்கத்தமிழ மேல ஒரு நடவடிக்கை எடுத்து வருகின்ற ஆகஸ்ட் 17 தலைவருடைய பிறந்த நாள் அந்த விழாவுக்குள்ள என்னை இடைநீக்கத்தை ரத்து பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்படின்றதுக்காக. சரிங்களா? அதுக்காக இவ்வளவு பேச்சு. ஓகே சார், நேற்று அந்த நிகழ்ச்சியில் உங்க தலைவர் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பாஜகவுடன் சேர்ந்தாலும் பரவாயில்லை, எனக்கும் ஒரு பதவி வாங்கி தாருங்கள் என்று என்னுடன் இருப்பவர்கள் சொன்னால் என்னுடைய 35 கால உழைப்பு வீணாய் போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே எங்கள் தலைவர் என்னை இடைநீக்கம் செய்திருந்தாலும் தனிப்பட்ட முறையில் சங்கத்தமிழை குற்றச்சாட்டை அவங்க சுமத்தினால இடைநீக்கம் பண்ணியிருக்கிறீங்க. ஆனா கருத்து ஏன் கருத்து இல்லை. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி பேசினாரு அதுமாதிரி பேசினாரு. திமுக பார்த்து கேட்கிறார், நானா திமுக விட்டு வெளியேறினேன், நீங்க தான் வெளியேற்றினீங்க. கேள்விகள் எழுப்புகிற தம்பிகள் தான் எனக்கு வேண்டும், அதுதான் ஆளுமை, அதுதான் தலைமைத்துவம். அண்ணன் விசிகே சங்கத்தமிழன் அவர்கள் நேற்று நீங்கள் சொன்னது போல்தான் கேள்விதானே கேட்டார். என்கிட்ட அறம் இருந்தாலும் நீதி இருந்தாலும் கூட நம்பர்ஸ் முக்கியம் இல்ல. தேர்தல் அரசியல்ல 5 பேர் முக்கியமா, ஒருத்தர் முக்கியமா? அது ஒரு படத்துல கூட ரஜினிகாந்த் ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவாருங்க ஒரு படத்துல. ஆமா சார், அதான் பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்களா தான் வரும் அப்படின்னு. அது ரஜினிகாந்தோட டைலாக். பட் இதுக்கு அது பொருந்தாது, அது நான் சொல்லக்கூடாது. சரிங்களா? அது ஏற்கனவே அது ஒன்று சொல்லிதான் சிக்கலாகி போச்சு. அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, உன்னை எவனு பாராட்டினாலும் பாராட்டவில்லைனாலும் கவலைப்படாது, நீ கொண்ட கொள்கையில நேர்மையாக செயல்படு, அது உண்மையாகும் பட்சத்தில், வெற்றி பெறும் பட்சத்தில் எதிரியே உன்னை பாராட்டுவான். இப்போ இந்த நிகழ்ச்சியில ஆளூர் சானவாஸ் கலந்துக்கிட்டாரு. உங்களுக்கும் அவருக்குமே ஒரு போட்டி இருக்கிறதா பரவாயில்ல எல்லாராலையும் பேசப்பட்டது. இப்போ அவர் கலந்துக்கிட்டதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்பெல்லாம் ஒரு போட்டியும் இல்லை. அவர் அன்பு தம்பி. நான் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு ஆளூர் சானவாஸ் காரணம் இல்லை. நீங்க தலைப்பாவே போட்டுக்கிறீங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல திரு சங்கத்தமிழன் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நேற்று விசிகாவோட விருது வழங்கும் விழா நடந்துச்சு. அந்த விழாவில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா? நேற்று மாபெரும் விருதுகள் வழங்கும் விழா விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக எழுச்சி தமிழருடைய தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. நான் நேரடியாக போகவில்லை, ஏனென்றால் நான் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடாது 3 மாதத்துக்கு அப்படின்னு எங்கள் தலைவர் எனக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார். அதனால் நாங்கள் போகவில்லை. ஆனாலும் கூட கட்சியுடைய முன்னணி தோழர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், நல்ல உள்ளம் படைத்தவர்கள், நேர்மையானவர்கள் எனக்கு அழைத்தார்கள். வாங்க நிகழ்ச்சி கலந்துங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஒரு கட்சியுடைய ஒரு முக்கியமான நிகழ்வு. இன்னும் சொல்ல போனால் இந்த நிகழ்வு 2007 நடக்குது. ஓகே சார். 2007 தலைவர் இதுக்கு ஒரு விருது கொடுத்தாரு. புரட்சியாளர் அம்பேத்கர், அதாவது அம்பேத்கர் சுடர் விருது வழங்கினார். அதில் தொடர்ந்து வழங்கி கொண்டு 2007 ஏறக்குறைய எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருடம் ஆக போகுது. எடுத்தானா இப்போ 19 வருடமா? ஆமாம், 19 வருடம் ஆக போகிறது. அப்போ அந்த 2007க்கு நம்ம கொடுக்கல. 2008 ஏறக்குறைய 2020 வரைக்கும் தொடர்ந்து அந்த விருதிற்கான அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, சிறப்பு செய்வதற்காக பணம் இடிப்பு கொடுப்பாங்க 50,000 ரூபா. ஓகே சார். இன்னைக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க. நான் 2008 நான் கொடுத்துக்கிருந்தேன். இந்த வாட்டி நீங்க கொடுத்துருக்கீங்களா சார்? நான் இந்த வாரம் கொடுக்கல, ஏன்னா நம்ம இங்கே வந்துட்டேன். துபாயில் இருக்கிற வரைக்கும் நான் கொடுத்தேன். சரிங்களா? அப்போ தொடர்ந்து ஏன் நம்ம கொடுக்குறோம்னா, இந்த விருதுவோட நோக்கம் என்னன்னா, இப்போ நான் துபாயில் இருக்கும் பொழுது 2005 என்று நான் எண்ணுகிறேன், ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் இறந்த பிறகு எழுச்சி தமிழர் அங்கே வந்திருந்து அங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம்.
தங்கியிருக்கும் பொழுது லண்டன் போயிட்டு வரும்போது தங்கியிருக்கிறார். அப்போ வந்து டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா வந்து ஃபோனில் அழைக்கிறார். சரி. அழைச்சி வந்து எங்கே இருக்கிறாரு உங்கள் தலைவர் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு தான் அழைக்கிறாங்க. என்னன்னு கேட்டோம்னா அந்த 2005க்கான இல்லை 2006க்கான விருது என்ன விருதுன்னா அம்பேத்கர் விருது, கவர்மெண்ட் விருது. அந்த விருது கவர்மெண்ட் வழங்கிருந்துச்சு தலைவருக்கு. அதை அவங்க சொல்கிறாங்க அந்த நேரத்தில். அப்போ நான் தலைவர்கிட்ட யதார்த்தமாக கேட்டேன், நீங்கள் ஒரு தலித் மக்களுக்காக போராடுறீங்க, அதுக்காக அம்பேத்கர் பேர்லேயே தான் உங்களுக்கு விருது கொடுப்பாங்களா? ஏன் உங்கள் பேரில் வந்து மற்ற விருது கொடுக்கலாம்ல? இந்த அம்பேத்கர் விருதை வந்து தலித்து அல்லாதவர்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? ஓகே சார். இப்போ உங்களுக்கு தலித்து விடுதலை வந்து ஒரு தலித்து மட்டும் வாங்க முடியாது. தலித்து அல்லாத ஜனநாயக சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க முயற்சி பண்ணாதான் உங்களுக்கு சாதியை ஒழிக்க முடியும். இப்போ நான் வந்து சாதியை ஒழிக்க நான் பேசியிருந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணா தானே. ஆமாம், சங்கத்தமை சொல்கிறது கரெக்டு தான், சாதி இங்கே தேவையில்லை, சாதி வந்து மனிதனை பிரிக்கிறது, அன்பை பிரிக்கிறது, பிரிவினவாதத்தை உருவாக்குகிறது, ஜனநாயகம் மலர்வதற்கு தடையாக இருக்கிறது, சமத்துவத்துக்கு தடையாக இருக்கிறது, சகோதரத்துவத்திற்கு இது ஒரு எதிராக இருக்கிறதுன்னு நீங்க உணர்ந்தா தானே அது வெற்றி. நான் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தா அப்போ பல அம்பேத்கர் வந்து சேரியில் இல்லாத இடங்கள்ல உருவாக வேண்டும். அப்ப இந்த அம்பேத்கர் சுடர் விருதை அரசாங்கத்தில் போய் சொல்லுங்க, டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியிடம் சொல்லுங்கள், இந்த விருதை நான் வாங்கி கொள்ள மாட்டேன். எப்படி? இந்த விருதை நான் வாங்கி கொள்ள மாட்டேன், இந்த விருதை மற்ற யாருக்காவது வழங்குங்கள், எனக்கு வேற விருது வழங்குங்கள் அப்படின்னு சொல்லுங்க. நான் சும்மா இதாக ஒரு கருத்து கணிப்பில் சொன்னது. அப்போ தலைவர் சொன்னார், இல்லைப்பா அது வந்து தவறு, நம்ம வந்து அந்த விருதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்வோம். அது கூட எதுக்குன்னா 2006 வந்து அந்த தேர்தல் வந்துச்சு, அதில் கலைஞர் இழுப்பதற்காக கொடுக்கப்பட்ட விருது. ஆனால் அப்போ அவர் போகலை. எங்கள் தலைவர் 2006 ஜெயலலிதா மாவட்ட கூட்டணியில் இருந்திருப்பார், நீ பார்த்துருப்பீங்க கரெக்டா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் எங்கள் தலைவர் முடிவு பண்ணுறாரு, இதை ஏன் வந்து அவங்க செய்யணும், ஏன் நம்ம மற்றவங்கள்ட்ட கேட்கணும்? இப்போ வந்து ஓரளவுக்கு நாங்கள் வந்து கட்சி அங்கீகாரம் அடைந்து விட்டோம், எங்களுக்கு வந்து எம்எல்ஏ இருக்கிறாங்க, ஏன் மினிஸ்டர் இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் ஒன்றுமே இல்லை, வறுமைதான் இருக்கும் கட்சியில். அந்த காலகட்டத்தில் அவரே முடிவெடுக்கிறார். 2007 முடிவெடுத்து நம்மளே வழங்குவோம். அந்த முதல் விருது 2007 கல்யாணி அப்படின்ற ஒரு மாபெரும் போராளி, அவர் தலித் அல்லாத சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர் தலித் இளைஞர்களுக்காக, பழங்குடி மக்களுக்காக தொடர்ந்து போராடினார், அவரு கொடுத்தார். அடுத்தபடியாக 2008 அம்பேத்கர் சுடர் விருது மட்டுமல்லாமல் அதோடு சேர்ந்து வந்து காமராஜர் விருது, அதோடு சேர்ந்து மார்க்ஸ் விருது, அதோடு சேர்ந்து பெரியார் விருது, அதோடு சேர்ந்து அயோத்தாச பண்டிதர் விருது, இது மாதிரி பல காகித மில்லத் விருது, இப்படி பல விருதுகளை அறிவிக்கிறார். அந்த ஒவ்வொரு விருதுக்குமே அவங்களுக்கு வந்து சிறப்பு செய்து அவங்களுடைய சிறப்புகளை சொல்லி மேடையில் அவங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் பொற்கிளி வழங்கப்படும். அதை நான் அந்த காலத்திலேருந்து 2008 தொடர்ந்து நான் துபாயில் இருந்தால் கூட நிகழ்ச்சிக்கு வருவேன், இல்லைன்னா அனுப்பி கூட வச்சிருவேன். ஏன்னா இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து இணைகிறாங்க, ஒரு தலித்தும் தலித்து அல்லாதவரும் இணைகிறாங்க. இப்போ தலித்து அல்லாதவருக்கு பாடுபட்டவர் யார் அந்த காலகட்டத்தில்? உண்மையிலே இப்போ வந்து கெட்டு போயிருக்கலாம், அந்த காலத்தில் ரொம்ப பாடுபட்டவர் வந்து நம்ம ஐயா தமிழ் குடிதாங்கி டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அவர் கொடுத்தாரு. டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் கொடுத்தாரு. அதே மாதிரி கேரளா சீஃப் மினிஸ்டர், முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார்ல, நல்ல பேர், பினராயி விஜயன், சூப்பர், அவரு கொடுத்தாரு. இது மாதிரி பல பேர் கொடுத்துருக்கு. பாண்டிச்சேரி முன்னாள் ஒருத்தர் இருந்தார், ரைட்டு, அவரு கொடுத்துருக்கிறாரு, நாராயணசாமி. இப்படி பல பேருக்கு சரிங்களா இந்த விருது பூரா வழங்கப்பட்டது. ஒரு காலத்தில் வந்து சத்யராஜ் கூட வழங்கப்பட்டது. சரிங்களா, இப்படி பல விருதுகள் வந்து பல ஆளுமைகளுக்கு, இன்னும் சிறப்பான ஆளுமைகள். நான் சில பேர்லாம் மறந்து போயிட்டேன், ஏன்னா 20 வருஷம் ஆச்சுல, ஞாபகம் இருக்காரு. பிரகாஷ்ராஜ் சூப்பர் இருந்தால் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல. இப்படி பல பேருக்கு விருதுகள் கொடுத்தாரு தலைவர். அது வரலாற்று சிறப்பு மிக்க விருதுன்னு வச்சுக்கங்களேன். பிரகாஷ்ராஜ், நான் தப்பா சொல்றேன், சத்யராஜுக்கு என்ன விருது கொடுத்தாருன்னு தெரியல, பட் பிரகாஷ்ராஜ் கொடுத்தது உண்மைதான். சரிங்களா, இது மாதிரி தொடர்ந்து அந்த விருதுகள் கொடுக்கின்ற அந்த நிகழ்வு கட்சியோடைய ஒரு முக்கியமான நிகழ்வு. இது எப்போ கொடுக்குறோம்னா குறிப்பாக வந்து அம்பேத்கருடைய பிறந்த நாள் விழாவில் தான் கொடுக்குறது, ஏப்ரல் 14. ஆனால் கால சூழ்நிலை ஒத்து வராமல் இருந்ததுனால, டைம் கிடைக்காதனால இப்போ மாறி மாறி வந்து இப்போ ஜூன் மாதத்துக்கு வந்து போய் விட்டது, ஜூலைக்கு வந்துருச்சு. ஒரு காலத்தில் வந்து ஆரம்பத்தில் வந்து சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா அப்படின்னு ஏப்ரல் 14 கொண்டாடுவாங்க தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக மதுரையில். அப்புறம் அந்த பரிணாம வளர்ச்சியில் வந்த பிறகு, இன்னமும் வேளச்சேரி தீர்மானத்துக்கு பிறகு தலித்துகள்லாம் வந்த பிறகு இந்த நிகழ்வு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இன்னமும் சொல்லப்பட எங்கள் கட்சியிலே வந்து ஒரு சிறப்பான ஒரு மைய நிகழ்ச்சி என்றால் அந்த நிகழ்ச்சி தான். ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போக முடியலை, மனம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் கூட நான் லைவில்
ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ அங்கே போய்கிட்டு வந்து பார்ப்பதை விட லைவில் வந்து நம்ம சிறப்பாக பார்க்க முடியும்ல, சரிங்களா? அப்போ அதை பார்த்துருக்கிறது. ஆனாலும் கூட அந்த நிகழ்வுக்கு போகாது எனக்கு பெரிய மன உளைச்சலையும் மன வலிகளையும் தருகிறது. இருந்தாலும் இதற்கெல்லாம் காலம் பதில் சொல்லும். காலம் மிகவும் வலிமையானது. காலம் அனைத்தையும் மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதனால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நம்ம அடுத்த நிகழ்வுக்கு நம்ம வந்து இது பண்ணுவோம். இன்னும் சொல்லப்போனால் வர்ற ஆகஸ்ட் 17 அவருடைய பிறந்த நாள், தமிழர் எழுச்சி நாள்னு அதை சொல்லுவாங்க. அதை இந்த முறை அவர் என்ன பண்றாருன்னா தமிழ் தேசிய எழுச்சி நாளா கொண்டாடுறாரு. தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு கட்சியில பல தோழர்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அதை விட முழுக்க தெரிந்தவன் இந்த சங்கத்தமிழன், சரிங்களா? ஏன்னா முதல்ல கரும்புலி முத்துக்குமார் பாசறைக்கு முதன்மை செயலராக போட்டிருந்தார் 2009 தமிழ் தேசிய போராளிக்காக போடப்பட்டதையா. அப்பயே அவர் சொன்னார். இப்போ எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு நான் ஓப்பனாகவே நான் விட்டு கூட சொல்ல முடியும். தாயகம் தேசியம் தன்னாட்சி வெல்வோம், அதுவே தமிழர் இறையாண்மை உலகுக்கு சொல்வோம்னு எப்ப சொன்னது? 2009 சொன்னது. தமிழருக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்குது, இந்தியருக்கு இறையாண்மை இருக்கிறதை போல தமிழருக்கு இறையாண்மை இருக்கிறதுன்னு பறைசாட்டினவரே எங்கள் தலைவர். அப்பயே தமிழ் தேசியத்துக்காக என்ன பேசினாருன்னா நல்ல ஒரு கருத்து, தமிழருக்கு சொந்தமாக தாயகம் வேண்டும், தமிழ் பேசும் இனம் என்னும் தேசியம் வேண்டும், தம்மை தாமே அரசால ஆட்சியும் வேண்டும், தமிழர் கொடி உலக அவையில் பறந்திட வேண்டும், சேர நாடு சோழ நாடு பாண்டியர் நாடு, செந்தமிழர் அரசாண்ட முத்தமிழ் நாடு, வீர நாடு ஈழ நாடு வேங்கையர் நாடு, வீரத்தை பயிர் செய்யும் புலி தமிழ்நாடு, வீரப்போரில் ஏந்தும் வீல் சேரன் கொடி, வீறு கொண்டு பாயும் புலி சோழன் கொடி, விளையாடி துள்ளும் மீன் பாண்டியன் கொடி, விண்முட்ட பறந்தது தமிழர் கொடி, கோட்டை கட்டி கொடி நாட்டி நாடு காத்தான், கோலச்சு நல்லறத்தான் நீதி காத்தான், படைகட்டி பகை விரட்டி குடிகாத்தான், பழந்தமிழர் இறையாண்மை பாதுகாத்தான். எப்படி இருக்காரு பாருங்க. நாடாண்ட தமிழர் என்று நாடுண்டா அரசுண்டா உலகில் என்று நாம் மீட்டெடுப்போம் தனி ஈழம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் அப்படி சொல்லிட்டு தாயகம் தேசியம் தன்னாட்சி வெல்வோம், அதுவே தமிழர் இறையாண்மை உலகுக்கு சொல்லணும்னு எங்க தலைவர் சொன்னது. இதை வந்து 2ஆம் கட்ட தலைவர் சில பேர் இருக்கிறாங்களே, நீங்க யாரையாவது சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா போட்டின்னு வந்துச்சுன்னா நம்ம சவால் விட்டு தானே ஆகணும். போட்டி வராம அமைதியா இருக்கலாம். ஒரு தலைவன் எழுதிய கவிதையை நம்ம இவ்வளவுக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணணும் நான் பார்த்துக்கிட்டு சொல்லலை. எப்போ எழுதுனது? 2009. அப்ப நம்ம சொல்றோம்னா தமிழ் தேசியத்தை எவ்வளவுக்கு உள்வாங்கியிருப்போம். அப்ப தேர்தல் அரசியல்ல திருட்டு பயிர்கள் பிராடு பயிர்கள் பித்திராட்டு பயிர்கள் வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னதுக்காக சங்கத்தமிழ மேல ஒரு நடவடிக்கை எடுத்து இதை விடுங்க, இந்த மாநாடு முடிஞ்சு இது. அப்போ தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுக்கே வர முடியாத அளவுக்கு செய்தார் என்றால் இது உண்மையிலேயே சரியா? ஏன் எனக்கு மற்ற கட்சிக்கு போக தெரியாதா? என்ன ரெட் கார்பெட் போட்டு யாரும் கூப்பிடலையா? ஏன் நம்ம போகல? நம்ம ஒரு கொள்கை சார்ந்து வாழ்றோம், கோட்பாடு சார்ந்து வாழ்றோம். நம்ம பார்க்காத காசு பணமும் இல்லை, நம்ம பார்க்காத எந்த எல்லையும் இல்லை. ஆனா நம்ம வந்து ஒரு மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். உண்மையிலே வந்து நான் துபாயை விட்டு வந்த பிறகு எனக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அதை விட்டு நம்ம வந்து கட்சியை நேசிக்கிறோம்னா, தலைமை நேசிக்கிறோம்னா, என் கட்சி என் மக்கள் எல்லாம் என் சொந்தம் என ஏற்கின்ற உறவுகளும் தொடர்புகளும் வேண்டும் என்பதற்காகத்தானே. அப்ப இது தெரியாம புரியாம யாரோ ஒரு ஆள் சொன்னார் அப்படின்பதற்காக அதில் ஒரு அறம் இல்லை, அது ஒரு நேர்மை இல்லை. ஏன்னா நேற்று வந்து அந்த விழாவுக்கு வந்து எல்லாருமே என்னை வந்து நேரடியாக சந்திச்சுட்டு போறாங்க. ஏறக்குறைய முக்கியமான தோழர்கள் ஃபோன் பண்றாங்க, நான் கூட வராதீங்கப்பான்னு, வந்து போட்டா கட்ட எடுத்து போட்டீங்கன்னா தப்பாகி போயிரு, நானும் இடைநிற்கிறதுல இருக்கிறேன் அப்படின்னு பல பேர் நம்ம பதில் பேச முடியல. அப்ப அது நமக்கு வெற்றி தானே. இப்ப நம்ம தவறா இருந்தா எப்படி நம்ம இவ்வளவு பேர் வந்து பார்ப்பேன் பேசுவேன், சரிங்களா? இப்ப இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, வருகின்ற ஆகஸ்ட் 17 தலைவருடைய பிறந்த நாள், அந்த விழாவுக்குள்ள என்னை வந்து இடைநீக்கத்தை ரத்து பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்படின்றதுக்காக தான், சரிங்களா? அதுக்காக இவ்வளவு பேச்சு. நான் வந்து அதில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒரு தலைமைங்க, ஒரு எழுச்சி உருவாக்கிய ஒரு தலைவருடைய பிறந்தநாள் நம்ம கொண்டாடாம வேற யாரு கொண்டாடுவா? கேட்கறதுக்கு நம்ம உரிமை இருக்குல்ல. கண்டிப்பா சார். அதே மாதிரி கட்சிக்கு வந்து பல பேர் பல உழைப்பு செய்திருப்பார்கள். ஆனா நான் உழைப்போடு சேர்ந்து பொருளாதாரம் செய்திருக்கிறேன். அதனால யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது. சரி சார், சரிங்களா? அதனால இந்த கருத்தெல்லாம் சொல்றது நம்ம. ஓகே சார். நேற்று அந்த நிகழ்ச்சியில் உங்கள் தலைவர் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பாஜகவுடன் சேர்ந்தாலும் பரவாயில்லை, எனக்கும் ஒரு பதவி வாங்கி தாருங்கள் என்று என்னுடன் இருப்பவர்கள் சொன்னால் என்னுடைய 35 கால உழைப்பு வீணாய் போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார்.
உண்மையிலே எங்கள் தலைவர் என்னை இடைநீக்கம் செய்திருந்தாலும் தனிப்பட்ட முறையில் சங்கத்தமிழை குற்றச்சாட்டை அவங்க சுமத்தினால இடைநீக்கம் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் கருத்து ஏன் கருத்து இல்லை, நான் இந்த கருத்துக்காகத்தான் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன். அப்போ அவர் தலைவர் எவ்வளவு மன உளைச்சல் இருப்பார். இந்த மேடையில் என்ன சொல்றாரு, ஏன் 35 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையே வீணா போயிரும் இருக்கு. இந்த அரசியலை நேர்மையாக ஒழுக்கமாக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இந்த மக்களுக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன். அதுல ஒரு சில பேர் என்ன நினைக்கிறானா, எங்களுக்கு பிஜேபியில கூட்டணி வச்சா கூட பிரச்சனை இல்லை, அங்கிருந்து ஒரு பதவியை வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்கன்னு சொல்றாரு. கேட்கிறாங்க, கேட்காமலாம் இல்ல. என்னையெல்லாம் இடைநீக்கம் செய்யப்பட்டது காரணமே நான் ஓப்பனா சொல்றேனே, நான் பயப்பட மாட்டேங்க. இவர் இடைநீக்கம் பண்ணிட்டாரு, தலைவர் தான் சொல்றேன், இடைநீக்கம் பண்ணிட்டாரு உடனே வாயை மூடி கிடக்கணும்லாம் இல்ல. அப்படிலாம் அவரே சொல்லித்தரல. அவர் தான் கருத்துரிமை மாநாடு நடத்தினாரு. யார் வாய் மூடி கிடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் வாய் மூடி கிடக்க மாட்டோம்னு. ஏன்னா அறம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது, நேர்மை இருக்கிறது. நேர்மை உள்ள தலைநிமிர்ந்து எங்கேயும் சொல்லலாம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா ஒரு பாட்டுக்கு எம்ஜிஆர் பாட்டு, நேரங்காலம் வருமா காத்திருந்து பாட்டு பாரு ராஜா. அது மாதிரி நம்மகிட்ட நேர்மை இருக்கு. இப்ப அவர் சொல்றாரு பாருங்க, சில பேர் அது மாதிரி கேட்டு அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. எங்களுக்கு பதவி என்ன, நானும் தான் கேட்டேன் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குன்னு கேட்டேன், கொடுக்கல. வேலை பார்த்தனா பார்க்கலையா, நான் எம்பி சீட்டே கேட்டேன், அதுவும் அவர் கொடுக்கல. நான் ஒன்றும் கவலைப்படலையே. அதுக்கடுத்து இப்போ வாரியம் கேட்டேன், வாரியம் டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க. வாரியம் கொடுக்கறதுக்கு டிவிக்கு ரெடியா இருக்குது, விஜய் ரெடியா இருக்குது. சங்கத்தமிழனா நேர்மையான ஆள்றா உண்மையான ஆள்றா கொடுக்கலாம்னு யாரு, விஜயே தயாராக இருக்கிறார். நல்லா கேட்டுக்கிறேன், சொல்ல முக்கியமான செய்தி. ஆனா இவருக்கு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு தலைவர் சில பேர் சூழ்ச்சி செய்து இப்ப எனக்கு கொடுக்க முடியாதுல்ல. உங்களுக்கு புரியுதா? நான் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், இல்ல வாரிய தலைவர் ஆகணும், நான் விடுதலை சிறுத்தைக்கு வரல. நான் மீண்டும் பதிவு செய்கிறேன், நான் ஒரு அடிமட்ட தொண்டனாக மக்கள் விடுதலைக்காக வந்தேன். அதுக்கப்புறம் தலித் விடுதலைக்காக மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்கள், நசுக்கப்பட்ட மக்கள், பின்தங்கிய மக்கள், சிறுபான்மை மக்கள், பெண்கள், அவங்க விடுதலைக்காக நம்ம வந்தது. அதை நம்ம தைரியமா தட்டி கேட்போம். அதை ஒன்றும் எந்த மாற்று கருத்துமே இல்லை. சரிங்களா? அதெல்லாம் தலைவர் என்னை இடைநீக்கம் செய்திருந்தாலும் அந்த கருத்து சரியான கருத்து. ஓகே சார், நீயாவது திருந்தனவீங்க. என்னை இடைநீக்கம் செஞ்சுட்டாரு, என்னை இடைநீக்கம் செய்து வேற ஒண்ணுமே இல்லை பிரதர். ஓப்பனா சொல்றேன் பிரதர், வாய் பேச்சு ரொம்ப கரெக்டா, அதுக்கு தான் அவர் இடைநீக்கம் பண்ணியிருக்கிறாரு. ஆனா வாய் எவன் பேசுவேன், நேர்மை தானே பேச முடியும், உண்மை தானே பேச முடியும். இப்ப அவர் பேசுறாருல அவ்வளவு தைரியமா, நேற்று பேசின பேச்சு பூராமே ஃபயரான பேச்சு. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி பேசினாரு அதுமே பேசினாரு. திமுக பார்த்து கேட்கிறார், நானா திமுக விட்டு வெளியேறினேன், நீங்க தானே வெளியேற்றினீங்க. பனையூர் பாபு போன்ற ஆட்களையும் இன்னும் சில பேரையும் கட்சியவே உடைக்க முயற்சி பண்ணீங்க. அப்ப உடைக்க முயற்சி பண்ணும் நாங்க அமைதியா இருக்க முடியுமா? நாங்க என்ன ஒரு கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தோம். அந்த ஆதரவு கொடுத்தனால அவங்க நம்பல. அப்ப நீ மினிஸ்டர் ஏத்துக்கன்னு சொல்றாங்க. அப்ப மினிஸ்டர் ஏத்துக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்ப கொடுத்துருந்தோம். அப்ப எங்களை நீங்க தானே வெளியேற்றுனீங்க, நாங்களா வெளியேறோம் அப்படின்னு போர்டா பேசியிருக்கிறாரு. ஏன்னா தலைவர் சொல்றாரு மேடையிலேயே, நான் நினைச்சிருந்தானா கூட்டணிக்கு முன்னாடியே என்னைய விஜய் அழைத்தார். அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் என்ன சொன்னாரு, அவருடைய மனசு பூரா இங்கதான் இருக்கு. ஆமா, திருமாவளவனுடைய மனசு எல்லாமே எங்க இருக்கு, இந்த நிகழ்வுல தான் இருக்கு அப்படின்னு யாரு சொல்றாரு, நடிகர் விஜய் சொல்றாரு. அந்த காலத்து நடிகரா இருந்தவர் இந்த காலத்து முதல்வர் அழைக்கிறாரு, கொடுக்கிறாரு. வாங்கல என்ன தப்பு, ஒரு மந்திரி பதவி தானே, அவங்களால எங்களுக்கு, எங்களால அவங்களுக்கு, அதனால நாட்டுக்கு நல்லது இருக்குல்ல. அவ்வளவு ஃபயரான பேச்சு. அவர் ஃபயரான பேச்சு எப்படி பேசுறாரு, அவர் மனசுக்குள்ள கள்ளங்கவடம் இல்ல, நேர்மையா இருக்கிறாரு, உண்மையா இருக்கிறாரு. அப்ப அவருடைய வளர்ப்பு நானும் அப்படித்தானே இருப்பேன். ஆனா வாய் மூடி மட்டும் கிடக்க மாட்டேன் பிரதர். இன்னும் எத்தனை முறை இடைநீக்கம் செய்தாலும் உண்மையை நான் உறக்க பேசுவேன், அதுல மாற்று கருத்தே இல்லை. அதனால உண்மையிலே அந்த கருத்தை நான் வரவேற்கிறேன். தலைவருடைய கருத்து சிறப்பான கருத்து. இதற்கு பிறகாவது 2ஆம் கட்ட தலைவர்கள் திருந்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஓகே சார், இந்த விஷயத்தை நீங்க சொன்னதுனால உங்க கட்சியில இருந்து ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருக்காரு, அதையுமே நான் சொல்றேன் சார். என்ன சொல்லியிருக்காருன்னா, கேள்விகள் எழுப்புகிற தம்பிகள் தான் எனக்கு வேண்டும், அதுதான் ஆளுமை, அதுதான் தலைமைத்துவம். அண்ணன் விசிகே சங்கத்தமிழன் அவர்கள் நேற்று நீங்கள் சொன்னது போல்தான் கேள்விதானே கேட்டார். தலைவர் அண்ணன் சங்கத்தமிழன் அவர்களின் இடைநீக்கத்தை பரிசீலனை எடுத்துக்கொள்ளுங்கள், கட்சி பணியை செய்ய சொல்லுங்கள் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கலகக்காரன் அப்படின்ற ஒரு, யார் அந்த பையன் பேர் என்ன, கார்த்திக் கலகக்காரன், அப்புறம் திருமாயிஸ்ட், யாருன்னு இப்போ தெரியுது, அந்த தம்பி. அந்த தம்பிக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது முக்கியமான கருத்து. எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, நீ வரல ஆனால் மேடையில் தலைவர் உன்னை பற்றியும் பேசினார் அப்படின்னு. அந்த தம்பி கரெக்டாக கேட்ச் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்னப்பா அப்படி பேசினான்னு சொல்லுங்க. என்ன சொன்னார்னா,
எவன் ஒருத்தன் கட்சியில தப்புக்க வந்தா தட்டு கேட்கிறானோ, என்னவே கேட்கிறானோ எதிர்த்து, அவன் தான் என் உண்மையான தம்பி, அவன் தான் எனது உண்மையான தம்பி அப்படின்னு தலைவர் அதில் பதிவு செய்யறாரு. அப்ப எனக்கு அவரே சர்டிபிகேட் கொடுக்குறாருல்ல. நம்ம என்ன கேட்டா, சரி நம்ம கூட்டணி திமுக இருந்தா, டிவிக்கு நம்ம கொடுத்துட்டோம். ஆரம்பத்தில் நான் என்ன சொன்னேன், திமுக தலித்துக்கு எதிர்ப்பாக செயல்படுது, தலித்துகளுக்கு எதிர்ப்பாக செயல்படுகிறது, ஆகையால் நம்ம கூட்டணி மாறும் கூட சொன்னேன். தலைவர் அதெல்லாம் தப்புப்பா, நம்ம உருவாக்குன குழந்தை, நம்ம உருவாக்குன கூட்டணி, நம்ம உருவாக்குன குழந்தை நம்மளே கழுத்தை நெரிக்க கூடாது, பொறுமையா இருங்க அப்படின்னு அவர் சொன்னார். அத திமுக இருந்தாரு, வெற்றி பெற்றார். அவங்க அங்க போய் சேர்ந்துட்டார். இது அங்க நடந்த நிகழ்வு, வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா எங்க தலைவர் நினைச்சிருந்தாருன்னா முன்னாடியே போயிருக்கலாம்ல, போயிருக்கலாமா போயிருக்கூடாதா? போயிருக்கலாம். ஆனா அவர் போகல. ஆனா அந்த நேரத்தை நான் கேட்டேன்ல, கேட்ட தலைவர்கிட்ட, போயிருந்தா பல பேர் மினிஸ்டர் ஆகிருக்கலாம், நீங்க துணை முதல்வர் ஆகிருக்கிறேன், உயர்வுக்குள்ளே பேசினேன். ஏன் அதை நம்ம வந்து கெடுக்கணும்? எது நடக்கிறதுக்கு முன்னாடியே, தேர்தலுக்கு முன்னாடி பேசினேன் பிரதர். நான் மட்டும் பேசல, பல பேர் பேச, நான் பேர் சொல்ல முடியும். கௌதம சன்னா பேசினாரு, சிபிச்சந்திர பேசினாரு, இன்னும் சொல்ல போனா பல பேர், சந்திரகுமார் பேசினாப்புல. அப்ப தேர்தலுக்கு முன்னாடியே தாவேகா கூட கூட்டணி வைக்கலான்ற ஒரு ஐடியா இருந்தது. ஐடியா வந்து இருந்துச்சோ இல்லையோ, அதுதான் சரியான வழி. இவர்கள் வந்து எதிர்ப்பா இருக்கிறாங்க தலித்து மக்களுக்கு அப்படின்னு நாங்க சொன்னோம். சரி. அப்ப தலைவர் வந்து எங்களை இப்ப பாராட்டுறாரு. அவருக்கு தெரியுங்க எப்ப யாரை என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியும். இப்ப என்ன கூட என்ன செஞ்சிருக்காருன்னா அவராக நினைச்சு செஞ்சிருக்கிறாரு. ஒரு அமைப்பு, அந்த அமைப்புல ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது. ஒரு 4 பேர் 5 பேர் மெயினான ஆட்கள் தலைவர் போய் சொல்றாங்க சங்கத்தமிழ் எடுக்கணும்னு. என் பக்கிட்ட அறம் இருந்தாலும் நீதி இருந்தாலும் கூட நம்பர்ஸ் முக்கியம் இல்ல. தேர்தல் அரசியல்ல 5 பேர் முக்கியமா, ஒருத்தர் முக்கியமா? அது ஒரு படத்துல கூட ரஜினிகாந்த் ஏதோ ஒரு டயலாக் சொல்லுவாருங்க ஒரு படத்துல. ஆமா சார், அதான் பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்களா தான் வரும் அப்படின்னு. அது ரஜினிகாந்தோட டயலாக். பட் இதுக்கு அது பொருந்தாது, அது நான் சொல்லக்கூடாது. சரிங்களா? அது ஏற்கனவே அது ஒன்று சொல்லிதான் சிக்கலாகி போச்சு. ஏட்டா அது படத்துல ஒரு டயலாக். ஆனா நேர்மையானவர்கள் சிங்களா இருந்தவன போராடுவாங்க. அதுக்கு நான் அப்படி சொல்றேன். புரட்சி அம்பேத்கருக்கு பெரிய சப்போர்ட் இல்லை அந்த காலத்துல. ஆனா அம்பேத்கர் எதிர்த்து காந்தி இருந்தாரு, ஜவஹர்லால் நேரு இருந்தார், சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தார், RSS கும்பர் சவார்கர் இருந்தார். ஆனா இவர் சிங்களா தான் இருந்தார் அம்பேத்கர். அதுக்கு அம்பேத்கர் அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை. பட் நம்ம மட்டும் நேர்மை இருக்கு, உண்மை இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால யாரும் எதுக்கலாம். எங்க தலைவரே ஒரு காலத்துல தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் தனியாளுதான், எந்த கட்சியும் பின்புலம் இல்லை, எந்த பாதுகாப்பும் இல்லை, எதுவும் இல்லை, சிங்கள எதிர்த்தார்ல. அப்ப அவருடைய இளைஞரணி இப்படித்தானே இருக்கு. நான் ஒன்றும் பொதுச்செயலாளரோ, நான் ஒன்றும் துணை பொதுச்செயலாளர் இல்லை. நான் யாரு? இளைஞரணி மாநில செயலாளர். அப்ப இளைஞர்களை மனநிலை நாங்க பேசணும். நீங்க அத்தனை இளைஞரனை கொண்டாடுறானே, டிவிக்கு இளைஞரனை பாராட்டுறேன். ஏங்க நேற்று கூட திமுக இளைஞரை ஒருத்தர் பாராட்டுறாங்க. சங்கத்தமிழ் நீங்க பேசுறது கரெக்டு தான் சங்கத்தமிழன். நாங்க தோத்து போன காரணம் இந்த சாதி பிரச்சனை தான். அதை வந்து ஒழுங்கா நாங்க வந்து அதை முறையாக செயல்படவில்லை, கையாளாக தெரியவில்லை அப்படின்ற ஒரு தம்பி ஒத்துக்கிறாருல்ல. அது மாதிரி வந்து அரசியல்ல வந்து நேர்மை இருந்தா நம்ம எங்க எதுவும் பேசலாம். ஆனா வாழ்க்கை நேர்மை தான் முக்கியம், அதுதான் உண்மை. உங்களுக்கு வந்து சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, எனக்கு சின்ன பிள்ளை இருந்து படிச்சது அப்படியே இருக்குது. அதாவது சூழ்ச்சினால ஏதாவது சிறிய வெற்றிகளை பெற முடியும், சூழ்ச்சினால, தந்திரத்தால. ஆனா நிரந்தரமான வெற்றியை நீ பெற வேண்டும் என்றால், நல்லா கேட்டுக்க, நிரந்தரமான வெற்றி பெற வேண்டும் என்றால் உழைப்பும் தியாகமும் தான். யார் சொன்னார்? சுவாமி விவேகானந்தர் சொன்னார். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது படிச்சு இதை நான் மனப்பாடம் பண்ணேன். அப்ப அது எனக்கு ஞாபகம் இருக்குல்ல. இவர் அதான சொல்றாரு. அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, உன்னை எவனும் பாராட்டினாலும் பாராட்டவில்லைனாலும் கவலைப்படாது, நீ கொண்ட கொள்கையில நேர்மையாக செயல்படு. அது உண்மையாகும் பட்சத்தில், வெற்றி பெறும் பட்சத்தில் எதிரியே உன்னை பாராட்டுவான். உன்னை யாரும் ஆதரிக்கிறியா ஆதரிக்கவில்லை அப்படிலாம் கவலையப்படாது என்றார். யாரு? புரட்சியாளர் அம்பேத்கர். அவரை விட பெரிய ஆள் யாரு இருக்கா? நம்ம இப்ப இறங்கி களமாட வேண்டியதானே. அதுல நம்ம ஒன்றும் பயப்படல. நான் என்னன்னா, ஒரு கட்சியில ஒரு உண்மையான தொண்டை, நேர்மையானவன், நான் கலந்து கொள்ள முடியலையே அப்படின்றத மனவழியில தான் கூட பேசிக்கிறேன். கரெக்டா? வேற ஒன்றும் பெரிய இது இல்லை. இப்ப நம்ம அங்க போய் என்ன பெருசா நிகழ்ச்சியை மாற்றி அமைக்க போறோமா, இல்ல நம்ம என்ன பெருசா அங்க போய் இது தலைவர் சொல்றதை நம்ம செய்ய போறோம், அவ்வளவுதானே. ஒவ்வொரு சின்ன சின்ன அணிலா எண்ணில சொல்லுவாங்க, ராமர் கோயிலுக்கு ராமர் பாலம் கட்டுறது அணில் தானே. சரி சிறுசா பல அணில் சேர்ந்து தானே ஒன்று அமையுது. சரிங்களா? அந்த கருத்து நம்ம சொல்றோம். ஓகே சார். கடைசி ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த நிகழ்ச்சியில வந்து ஆளூர் ஷானவாஸ் வந்து கலந்துக்கிட்டாரு. உங்களுக்கும் அவருக்குமே ஒரு போட்டி இருக்கிறதா பரவாயில்ல எல்லாராலையும் பேசப்பட்டது. இப்போ அவர் கலந்துக்கிட்டதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அப்படிலாம் ஒரு போட்டியும் இல்லை. அவர் அன்பு தம்பி. சரிங்களா? எனக்கு அவர் மேல எந்த வகையான வருத்தம் இல்லை. அவரும் எனக்கு பேசல, எனக்கு வேண்டிய ஒரு நண்பர்கிட்ட பேசினார். எனக்கு அண்ணன் சங்கத்தமிழனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ணன் சங்கத்தமிழ் எனக்கு முன்னாடி இருந்தே தெரியும். நாங்கள் என்றைக்குமே ஒரு நேர்மையாக தான் அவர் பேசக்கூடியவர். அவர் ஏதோ ஒரு கோபத்தில் சில வார்த்தைகளை சொன்னார்,
அது எனக்கு மன வலியை கொடுத்தது, அது சொல்லாம இருந்திருக்கலாம், அதுதான் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால எனக்கு அவர் வந்து வேறு மனசுல வச்சுக்கிட்டோ இல்ல யாரு சொல்லி கொடுத்தோ இல்ல திட்டமிட்டு என்ன காலி பண்ண வேண்டும்னு அவர் பேசல அப்படின்னு அவர் பதிவு சொல்லி என்ன சொல்ல சொன்னார். அந்த தம்பி என்கிட்ட பேசினாப்புல, சரி ஓகேப்பா ரொம்ப நன்றின்னு சொல்லிருப்பா அப்படின்னு சொன்னா சொல்றேன். ஓப்பன யாரு வீர புண்ணிவளவன், நான் தான் பேரோட சொல்றேன், நமக்கு என்ன மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை நல்ல விஷயங்களை. அந்த தம்பியே என்கிட்ட பேசினாப்புல, நானும் அந்த தம்பிகிட்ட பேசிட்டேன். அப்புறம் என் கட்சியை சார்ந்து நீல சந்திரகுமார்ட்டையும் பேசியிருக்கிறாரு, அவர்கிட்ட சில உண்மையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நான் வந்து ஆமா உண்மைதான், நமக்கு அவருக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு. இப்ப அவர் வந்து இப்ப நேற்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கும் அவருக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் சில பேர் சொல்றாங்க. தலைவர் கூட சொன்னார், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. தலைவர் என்ன சொல்றாரு சொல்லிருக்கலாம், அவர் போய் தலைவர்கிட்ட போய் அண்ணா அவர் சொன்ன எனக்கு மன வருத்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா என்னை இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லலை. நல்லா கேட்டுக்கிறீங்க விவரமா, நான் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு ஆனூர் ஷானவாஸ் காரணம் இல்லை. நீங்க தலைப்பாவே போட்டுக்கிறீங்க, சங்கத்தம் இடைநீக்கத்திற்கு ஆனூர் ஷானவாஸ் காரணம் இல்லை. சரிங்களா? அப்ப யாரு காரணம், அது காலம் சொல்லும், இல்ல சங்கத்தமிழ்ல சொல்லுவேன், ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஆனா இதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. சரிங்களா? இப்ப அப்படிப்பட்ட நிகழ்வுல வந்து அவர் கலந்து கொண்டு இருக்கிறார் என்றால் மகிழ்ச்சி. இப்ப எங்களை திமுக உடைக்க பாக்குது, பனையூர் பாபு தூக்குன மாதிரி ஆனூர் ஷானவாச தூக்க பாக்குது. அப்படி நடக்காம அந்த நிகழ்வு முடிக்கப்பட்டிருக்குல்ல. விடுதலை சிறுத்தை என்பது ஒரு எக்கு கோட்டை மாதிரி, இரும்பு கோட்டை, அதை எந்த கொம்பனாலையும் உடைக்க முடியாது, அது திமுக சுத்தமாவே முடியாது அப்படின்றத காட்சி இருக்கிறோம்ல. ஆனூர் ஷானவாசை வந்து நல்லா ஓப்பனாகவே சொல்றேங்க, அன்பு தம்பி தான், தப்பா எடுக்க மாட்டாரு. அவரை வந்து அந்த கட்சியில இணைப்பதற்கு பெரும் முயற்சி நடந்திருக்கிறது திமுக. பல பேர் என்ன சொன்னாங்க, துபாயை சார்ந்த ஒரு நண்பர், அவருக்கு நண்பர், அவரே என்ன சொன்னாரு, இந்த செவ்வாய்ல இந்த இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு செவ்வாய்க்கிழமை காலையில 9:30 மணிக்கெல்லாம் போய் ஸ்டாலினை சந்திச்சிருக்கிறாங்க, சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க செய்தி கிடைக்குது இல்லை, இல்லைன்னு சொல்லல. இல்லை அவங்க போய் இழுக்கப்பா, அவர் ஒரு நட்புன்ற ரீதியா போயிருக்கலாம், சில மன உடைச்சல கூட போயிருக்கலாம். ஆனா அவங்க இழுக்க பார்த்துருக்கிறாங்க, இல்லை தனியா கட்சி ஆரம்பின்னு சொல்லி பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவர் அதுக்கெல்லாம் செவி சாய்க்கவில்லை. என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர், பாராளுமன்றத்தில் ஜெய் பீம் அல்லாஹு அக்பர் என்று சொன்ன தலைவர். அப்ப நான் அவரை விட்டு நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு கூட செய்தி கிடைத்திருக்கிறது. அவ பாராட்டுகள் தானே. இப்ப நமக்கு அந்த தம்பிக்கு என்ன பிரச்சனை, தம்பி நம்மளால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரைட்டா, நீ நல்லா போய் தலைவர்கிட்ட அன்பு செலுத்து, பக்கத்தை நிற்கும் போது உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்குது. தேவையில்லாம செய்திகளை பரப்புறாங்க, அப்படியாக்கும் இப்படியாக்கும் அதுவாக்கணும், அப்படிலாம் இல்லை. நம்ம சொல்ல போனா அந்த தம்பி தொடர்ந்து இந்த கட்சியில அது முதன்மை செயலாளர் அப்படின்றது பெரிய பதவி. என் கட்சியில் இந்த முதன்மை செயலாளர் பதவி இருந்து யாரு தெரியுமில்ல, ஐயா நீங்களே பார்த்துருப்பீங்க, இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க, நம்ம இதில் வந்திருக்கிறாரு. யாருன்னா உஞ்சை அரசன், பார்த்துருக்கீங்களா? உஞ்சை அரசன். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து யாருன்னா பாவரசு மாதிரி, இவங்கெல்லாம் கட்சியில் ஆரம்பத்தில் இருந்தவர்கள். அவங்க தான் அந்த பதவியில் இருந்தாங்க. ஏறக்குறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் அவங்க வந்து நடத்துவாங்க. அந்த பதவியே தலைவர் இன்று உங்களுக்கு தந்திருக்கிறார். அது ஒரு சிறப்பானது. அப்ப அந்த பதவியை வைத்து நீங்கள் சிறப்பாக பணியாற்றுங்கள். இளைஞர் உங்களை வரவேற்போம், பாராட்டுவோம். ஆகையால் நேற்றைய நிகழ்வில் ஆனூர் ஷானவாஸ் கலந்து கொண்டது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. இப்ப எனக்கு அவருக்கு பிரச்சனை ஆகி போச்சுல்ல, இப்ப இடைநீக்கத்தை ரத்து பண்றதுக்கு ஒரு யூஸா இருக்கும்ல. இப்ப சங்கத்தமிழன் சொல்லி மனவரத்தில் அவர் இப்படி போயிட்டாரு, இந்த வந்துட்டாருல்ல, இப்போ வந்துட்டாரு. இப்போ என்ன பண்ண, அடுத்து அந்த தம்பியை கூப்பிட்டு வச்சு பேசி முடிக்கணும். நீ நினைச்சிடாதீங்க, பிச்சை அடிக்க நினைச்சிடாதீங்க, ஐயோ நீ சேர்த்துக்குங்கன்னு அறம் இருப்பதால். இப்போ உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு சண்டை வந்துருச்சு, உங்க அப்பா சப்புன்னு அடிச்சுட்டாரு உங்களை, ஒரு வாரம் ஒரு கோபத்தில் நீ இருக்கிறீங்க, ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறீங்க. அதுக்காக போய் உங்க அப்பாட்ட போய் திருப்பி அப்பா என்னை மன்னித்துக் கொள்ளுங்க அப்பா, ஏப்பா நீங்க கோவப்பட்டு அடிச்சு நீ பேசினா உங்க அப்பாட்ட போய் சரண்டர் ஆகிறதா அர்த்தம்? இல்லை பார்க்குறேன் சில பேர் கேட்பேன், நம்ம போடுவாங்க, இங்கே பாரு போய் சங்கத்தமிழில் வந்து இப்படி பிச்சை எடுக்கிறாரு அப்படின்ற கூட கேட்கலாம்ல, எழுதலாம்ல. அதுக்காக நான் தெளிவுபடுத்துறேன், இது எங்க அண்ணன் தம்பிக்கான உறவு. தலைவர் அப்புறம் இருக்கட்டும், தலைவர் தொண்டனெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், அண்ணன் உறவு வந்து இதாயிருமா? பல விஷயங்கள் இருக்கிறது, அதெல்லாம் நம்ம போக போக நம்ம பேசுவோம். எங்கள் உறவை வந்து யாராலும் ஒழிக்க முடியாது, யாராலும் அழிக்க முடியாது. அது வந்து காலம் தான், நம்ம காலத்துக்காக தான் காத்து இருக்கிறேன். எல்லாத்தையும் எல்லாம் செய்ய முடியாது. அர்ஜுனன்ற ஒரு மகா ஆளுன்பாய், அர்ஜுனன் கேள்விப்பட்டீங்களா? மகாபாரதம் படிச்சிருக்கீங்களா? ஆனா அவர் 13 வருஷம் போய் காட்டுக்குள்ள கிடந்தாராம், 1 வருஷம் பொம்பளை வேஷம் போட்டு கிடந்தாராம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவ்வளவு பெரிய மா வீரனுக்கே அந்த நிலைமைனா அது ஒரு கதை தான். நம்ம ஏமாத்துறோம், நம்ம என்ன பெரிய ஆளாங்க, சரியா இல்ல? மேதகவே வந்து அழிச்சு ஒழிச்சுட்டாங்க. ஆனா அறம் நிக்குதுல, நேர்மை நிக்குதுல, மேதக யாரும் சொல்ல முடியுமா? உலகமே பாராட்டுதுல. அதனால வெற்றி தோல்வியை பற்றி நமக்கு கவலை இல்லை.
இதெல்லாம் தற்காலிகமான தோல்விகள் தான். நிரந்தரமான வெற்றிகளை செய்ய வேண்டும் என்றால் உழைப்பும் சகிப்புத்தன்மையும் தான் தேவை அப்படின்றத எங்க தலைவர் அமைப்பாயத்தில் புத்தகத்தில் இருக்கிறார். இந்த புத்தகம் பக்கத்தில் இருக்கு பாருங்க. இன்றி வரும்போது நாங்கள் புத்தகத்தோட தான் வருவோம். இருக்கா இல்லையா? இந்த புத்தகத்துல தெளிவா இருக்கிறார். 1000 பிரச்சனைகள் வரலாம், 1000 சூழ்ச்சிகள் வரலாம், 1000 சிக்கல்கள் வரலாம். ஆனா எல்லாத்தையுமே அறிவு சார்ந்து நாம் எதிர்கொள்ள வேண்டும். ஏன்னா அம்பேத்கர் என்ன சொல்றாரு? அவர் கடவுளை வழங்க மாட்டார். என்னுடைய கடவுள் யார் அப்படின்னா அவர் சொன்ன இளைஞர்களுக்கு சொல்றாரு. இந்த பேட்டிக்கு சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் எனக்கு சம்பந்தப்பட்டது. கடவுள் யார் அப்படின்னு அவர் சொல்றாரு? அறிவான். நீ ஞாபகம் வச்சுக்கிறீங்க, அறிவு தான் கடவுள்ன்றாரு. நன்னடத்தை தான் கடவுள்ன்றார். நன்னடத்தை, அதே மாதிரி சுயமரியாதை, இது 3 தான் கடவுள்ன்றாரு. சுயமரியாதை இழந்து நம்ம எங்க இருக்க முடியாதுல்ல. இப்ப நம்ம இவ்வளவுக்கு கேட்கிறோம், கெஞ்சுறோம், கரெக்டா பிச்சை எடுக்கிறோம், அப்படி கூட வச்சுக்கிறோம். அப்ப நம்ம சுயமரியாதை இழந்துதான் நம்ம தலைவர்கிட்ட கேட்கிறோம், இல்ல நம்ம அண்ணன்ட்ட கேட்கிறோம். இது தப்பு இல்ல, இது தப்பு இல்ல. அதுக்காக நீங்க வந்து அதை இதை நீ கம்பேர் பண்ணக்கூடாது. வெளியாள் கிட்ட எஸ் பாயிண்ட கரெக்டா பிடிச்சிங்க. மொத்தம் என்னுடைய கடவுள் வந்து ஒண்ணு யார்? கடவுள் என்பது யாருன்னா 3 தான். அறிவு, நன்னடத்தை, சுயமரியாதை. அது நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் என்று உறுதியாக நான் நம்புகிறேன். ஓகே சார். கூடிய விரைவில் கட்சியில் வந்து தலைவர் உங்களை திருப்பி சேர்த்துப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருப்போம். உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.